ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு நார்மல் பிக் இன்ஸ்டாலயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இல்ல வந்து எக்ஸ்லயோ இதுலயோ இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு பிக் நமக்கு கிடைக்குது. அவங்க யாரு, அவங்க டீட்டெயில் என்ன, அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்கிறத எந்த ஒரு லிங்க்கும் அனுப்பாம எப்படி ஹேக் பண்ணி எடுக்கிறங்க பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், பக் பவுண்டி டியூட்டோரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வரும் டெய்லியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக வந்து நான் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் வந்து ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த டூல் இருக்க ஃபோல்டருக்குள்ள போயிடலாம். சிடி கொடுத்து டெஸ்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன். இந்த ஃபோல்டர் எப்படி நான் கிரியேட் பண்ணேங்கிறதே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து எல்எஸ் கொடுத்தோம்னா நம்ம கிட்ட இவ்வளவுதான் ஃபைல் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணேங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். MKDIR டெஸ்ட் 1ன்னு வச்சுக்கலாம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ எல்எஸ் கொடுக்கல உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர் காட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க பார்க்கல ரெண்டு ஃபைல் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இன்னொன்று அந்த நம்ம கிரியேட் பண்ண டெஸ்ட் 1ங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்படிதான் நான் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டர் நமக்கு தேவையில்லை, ஸோ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். RM-test1 என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ எல்எஸ் கொடுக்கல அந்த ஃபோல்டர் இருக்காது, போயிருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளியர் கொடுத்துக்கலாம், அப்பதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் கிளியரா தெரியும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு எந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதை தான் நம்ம வந்து ட்ராக் பண்ண போறோம். ஆக்சுவலா இதை நீங்க எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்னா, உங்களோட ஒரு அன்வான்ட் நம்பரோ இல்ல ஒரு ஸ்கேமரோ வந்து மெசேஜ் பண்றாங்க. இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்ல எனக்கு நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலன்னா உங்க பர்சனல் டீட்டெயில் நான் வந்து லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களோட லொகேஷன் நம்மளால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அன்வான்டா உங்ககிட்ட யாராவது டெக்ஸ்ட் பண்ணி அவங்க யாருங்கிற ஃபைன் பண்ணி லொகேஷன் எடுக்கணும்னாலும் இதை யூஸ் பண்ணி லொகேஷன் எடுக்கலாம். இது எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதுக்காக நம்ம பார்க்க போற டூல் தான் வந்து exit wolf. இதுக்கான கமாண்ட் லைன் வந்துட்டு இதுதான். ஆக்சுவலா நீங்க வந்து எந்த இமேஜோட இது லொகேஷன் நீங்க பாக்கணுமோ அந்த இமேஜ் நேமே இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டபுள் கோலன், இந்த ஒரு சிங்கிள் கோலன் நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இந்த இமேஜோட நேமே சிங்கிள் கோலன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து உங்களோட அந்த இமேஜோட நேம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க என்ன நேமோ அதை மட்டும் கொடுங்க. இப்ப இதை நீங்க கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த இமேஜ் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாத மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு வந்து என் லொகேஷன் காட்டாது. மித்தபடி நீங்க யாராவது இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ வாட்ஸ்அப் டிபியோ இல்ல ஏதாவது உங்களுக்கு ஷேர் ஆகிற இமேஜோ ஏதாவது கிடைச்சதுன்னா அதை இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லொகேஷன் எடுத்து கொடுக்கும். நான் ஏன் இதை அந்த அளவுக்கு பண்ணி காட்டலைன்னா, யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தான், அவங்க வந்து நம்ம சேனலே டெலிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் என்னால சொல்லி தர முடியாது. அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் சேஃப்டி வைஸ் இதை பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு வந்து என்னென்ன இமேஜ் டீடைல்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்களேன். வாட்ஸ்அப்ல இருந்து கிடைச்சிருக்கு, எந்த டேட்டுங்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஃபைலோட சைஸ், என்ன ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு, இப்படிதான் நமக்கான டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் இமேஜோ இல்ல இன்ஸ்டால இருந்து டவுன்லோட் பண்ற இமேஜோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை இந்த டூல் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட லைவ் லொகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த போஸ்ட் போட்டது யாரோ அவங்க லைவ் லொகேஷன் தான் கிடைக்குமே தவிர அந்த போட்டோ வந்து ஷேர் ஆன லைவ் லொகேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த இமேஜ் நீங்க வந்து ஏதாவது இப்போ இன்ஸ்டால டவுன்லோட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டா சேவரோ அந்த மாதிரி இருக்க சைட்ஸ் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவீங்களா, அதனால அந்த சைட்ல இருந்து வரக்கூடிய டேட்டா உங்களுக்கு கிடைக்காது. அந்த போட்டோ எங்க எடுத்திருக்காங்கிற லைவ் லொகேஷன் கிடைக்கும், அந்த போஸ்ட்டை யார் போட்டாங்கிற லைவ் லொகேஷன் கிடைக்கும். நீங்க டவுன்லோட் பண்ண சர்வரோட லொகேஷன் கிடைக்காது. அதனால நீங்க அதுல கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வீடியோ மேக் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.